அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவையில் குழந்தை விற்பனை தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோவையில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு பெண் குழந்தை விற்பனை செய்யப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குழந்தையை விற்ற பீகார் தம்பதி, குழந்தையை வாங்கிய கோவையைச் சேர்ந்த நபர் உட்பட இது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குழந்தை இல்லாததால் 2.5 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசி குழந்தையை வாங்கியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக கோவையிலிருந்து செய்தியாளர் ஐஸ்வர்யா இணைகிறார். பேசலாம். ஐஸ்வர்யா, எப்படி இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது? இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருந்தவங்க யார் யார்? திலகவதி, கடந்த 3ஆம் தேதி கோவை மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகத்திற்கு ஒரு அழைப்பு வருகிறது. அதில் பேசிய அடையாளம் தெரியாத நபர் இது போன்ற கோவை புறநகர பகுதியான சூலூர் அப்பநாயக்கன்பட்டி பகுதியில் வசிக்கும் பீகார் மாநிலத்தை சேர்ந்த தம்பதியிடம் இருந்த குழந்தை தற்போது இல்லை, அது தனக்கு சந்தேகம் எழுவதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உடனடியாக மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட அந்த இடத்திற்கு சென்று விசாரணை நடத்துகிறார்கள். அந்த விசாரணையிலும் பாத்தீங்கன்னா அந்த தம்பதியினர் முன்னுக்கு பின் முரணாக சொல்றாங்க. உடனடியாக குழந்தைகள் நல அலுவலர் பாத்தீங்கன்னா சூலூர் காவல்துறையிடம் ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க. அதாவது அந்த தம்பதியிடம் இருந்த 1.5 வயது ஆண் குழந்தை இருந்துள்ளது, தற்போது அது இல்லை, அவர்கள் சொல்லும் தகவலில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த புகார் தெரிவிக்கிறாங்க. சூலூர் காவல்துறையினர் இந்த புகாரை பெற்று விசாரணை நடத்துகின்றனர். உடனடியாக அந்த பீகார் தம்பதியிடம் அழைத்து அந்த ஆந்திராவில் எதற்காக குழந்தையை கொடுத்தீர்கள் என்று விசாரிக்கிறாங்க. அந்த 1.5 வயது ஆண் குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லை, அதனால கொடுத்திருக்கோம் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. இருப்பினும் உடனடியாக அந்த ஆந்திராவில் உள்ள நபரை தொடர்பு கொண்டு குழந்தையை இங்க அழைத்து வரும்படி சூலூர் காவல்துறையினர் தெரிவிக்கிறாங்க. அந்த ஆந்திராவில் உள்ள நபர் அடுத்த நாளே குழந்தையை இங்க கொண்டு வராங்க. இந்த விசாரணை ஒரு புறம் இருக்க, இந்த பீகார் தம்பதியின் மேல ஒரு சந்தேகம் எழுகிறது சூலூர் காவல்துறையினர். அந்த விசாரணையில் பாத்தீங்கன்னா அவங்க செல்போனை ஆய்வு செய்யறாங்க. அப்ப அந்த செல்போன்ல பாத்தீங்கன்னா 15 நாட்களே ஆன பெண் குழந்தையோட புகைப்படம் சில விவரங்களுடன் மற்றொரு எண்ணிற்கு பரிமாறப்பட்டுள்ளது. உடனடியாக இது தொடர்பாகவும் விசாரிக்கிறாங்க. அதுலயும் அவங்க முன்னுக்கு பின் முரணாக சொல்றாங்க. அது பீகார் எண்ணுக்கு நாங்க அதை அமைச்சிருக்கோம், அதுவும் எங்களோட உறவினர் குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக சூலூர் காவல்துறையினர் பாத்தீங்கன்னா அந்த எண்ணிற்கு அழைப்பு விடுக்கிறாங்க. அது பீகார் எண் இல்லை, உள்ளூர் எண், கோயம்புத்தூரை சேர்ந்த எண்ணுங்கிறத உறுதி செய்யறாங்க. அதில் பேசக்கூடிய நபர் தமிழில் பேசுகிறார். உடனடியாக நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. அவர் சூலூர் பகுதியை சேர்ந்தவர் சொல்றாங்க. நீங்க சூலூர் காவல் நிலையத்திற்கு வாங்க, உங்கள்கிட்ட விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபர் உடனடியாக காவல் நிலையத்திற்கு வராங்க. காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ளும் போது அந்த நபர் ஒப்புக்கொள்கிறார். என்னன்னா, இந்த பீகார் தம்பதியிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு பெண் குழந்தை நான் கேட்டுள்ளதாகவும் அவங்க முதல் கட்டமாக 1,80,000 கொடுத்துள்ளதாகவும் அவர்களும் 15 நாட்களே ஆன பெண் குழந்தை இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து கேள்விப்படும் போது ஒரு நொடி நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது சமூக செயற்பாட்டாளர் திரு தேவனையன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நம்ம குழந்தைகளுடைய நலம், குழந்தைகள் உரிமைகள் குறித்து நிறைய பேசுகிறோம். பச்சிளம் குழந்தைகள் விற்பனை செய்யப்படுவது வெளியாகிய வண்ணம் இருக்கு. தடுக்க என்ன செய்யணும்? இவ்வளவு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டும் கூட இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு என்ன காரணம்? அதாவது இது ஒரு சம்பவம் 2 சம்பவம் இல்ல. இது முழுமையாக கடந்த 20-25 ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிற தொடர் சம்பவங்கள் தான் இது. நீங்க கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க நாமக்கல் மாவட்டத்துல ராசிபுரம் ஒட்டி நூற்றுக்கணக்கான குழந்தைகள் தவறான விற்பனை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனைனா, இது ஒரு பென்சில் கையில கொடுத்தாதான் பொருள். ஒரு பொருளை விற்கலாம், வாங்கலாம். ஆனால் ஒரு மனித குழந்தையை விற்பனை செய்யறாங்க அப்படின்னா குழந்தையை ஒரு பொருளாக பாவிக்கிறாங்க அப்படிங்கறது மிகப்பெரிய கொடூரமான செயல். 1. 2வது, இங்கிருந்து குழந்தைய அங்க கூட்டிட்டு போனாங்க, அங்க கொண்டு போனாங்க அப்படிங்கிற சொல்றதெல்லாம் தவறான விஷயம். இது கடத்தல், இது குழந்தை கடத்தல். அடுத்து, குழந்தை நல அலுவலர்ல குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் தான் இந்த கேஸை ஃபாலோ பண்ணி. இப்ப இதுல பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு இந்த தவறான தத்தெடுப்பு, இதுக்கு பேர் தவறான தத்தெடுப்பு, இல்லீகல் அடாப்ஷன். இந்த இல்லீகல் அடாப்ஷன் அப்படிங்கிறது எப்படின்னா, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் எனக்கு குழந்தை எனக்கு இல்ல, எனக்கு குழந்தை இன்னொருத்தர் கொடுக்குறாங்க சொன்னாங்கன்னா நான் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நினைக்கிறாங்க. அப்படி வாங்கினால் அது சட்டப்படி குற்றம், அது கடத்தல் செய்வதற்கான செயல். 1. 2வது, நம்ம மக்கள்கிட்ட பொது புத்தியில் எப்படி இருக்குன்னா, ஒரு 100 ரூபாய் பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சு வாங்கின நிறைய கேசஸ் தமிழ்நாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி அல்ல. அதாவது தத்தெடுப்புக்கென்று முறையான வழிமுறைகள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இது ஏதோ ஒரு நபர் 2 நபர் நடந்த குற்றம் அல்ல. இது ஒரு மாஸ் நெட்வொர்க். இது தொடர்ச்சியாக நடந்தா என்னன்னா, எல்லாமே மருத்துவமனையில் இருக்கிற அலுவலர்கள் உட்பட, மருத்துவம் சார்ந்த உதவியாளர்கள் உட்பட
இதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இயங்கி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது நாமக்கல் கேஸ்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கல. இப்ப நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, யாரும் யாரையும் குழந்தையை வாங்குவதற்கு இந்த நாட்டில் உரிமை கிடையாது, விற்பதற்கு உரிமை கிடையாது அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இது வந்து தவறான தத்தெடுப்பு எடுத்தால் சட்டப்படி குற்றம்ங்கிறது. அடுத்து இன்னைக்கு நம்ம நாட்டுல மிக விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சமீப காலமாக குழந்தை இல்லாம இருக்கிறது அதிகரித்து வருகிறது. இப்ப இதை வந்து எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, இந்த ஸ்கேன் சென்டர், இந்த மருத்துவமனையில உனக்கு வந்து கரு நிக்கல, அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இந்த நெட்வொர்க் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி வறிய நிலையில் இருக்கிறவங்ககிட்ட குழந்தைய வாங்கி விற்கவே செய்யறாங்க. இந்த வறிய நிலையில இருக்க வேற வழி இல்ல, 2 பொம்பளை பிள்ளை ஆச்சு, 3வது பொம்பளை பிள்ளை பிறந்து என்ன பண்ணலாம், உடனே இதுக்குன்னு புரோக்கர்ஸ் அலையிறாங்க. இது வந்து நம்முடைய காணாமல் போன குழந்தைகள் சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டு உயர் நீதிமன்றம் இது கடத்தப்பட்ட குழந்தை என்று சென்னையிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த குழந்தைகளை வந்து நம்முடைய எத்தனை குழந்தைகள் வந்து கர்ப்ப கால பராமரிப்புல பதிவு செய்யறாங்க, அந்த குழந்தைய வந்து முதலாண்டு எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு ஃபாலோ அப் கிடையாது. ஏன்னா கர்ப்பகால பராமரிப்பு தாண்டி கர்ப்பகால பராமரிப்புல பதிவு செஞ்சிருந்தா மட்டும்தான் மருத்துவமனையில போய் டெலிவரி பார்க்க முடியும். அப்ப டெலிவரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை வந்து கடத்தப்படுறாங்க, அதாவது விற்பனை செய்யப்படுகிறார்கள், தவறான தத்தெடுப்பு செய்யப்படுறாங்க அப்படிங்கிற அந்த லிங்கை புரிஞ்சுக்கிறது. அடுத்து இந்த தத்தெடுப்பு முறை வந்து எளிமைப்படுத்தப்படணும். நீங்க தத்தெடுப்பு முறைங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் முறை. நீங்க ஆங்கிலத்திலையும் இந்தியில மட்டும்தான் பண்ண முடியும், ஒரு சாமானிய மக்கள் செய்யறதுக்கான சூழல் இல்ல. ரெண்டாவது, தத்தெடுப்பு மூலம் இன்னைக்கு வந்து 3.5 ஆண்டு 4 ஆண்டுகள் ஆகுது அப்படிங்கறத இந்த புரோக்கர்ஸ் புரிஞ்சு வச்சுட்டு நீங்க தத்தெடுப்பு போனீங்கன்னா 4 வருஷம் ஆயிடும், அதனால நீங்க வாங்கன்னு அப்படி தவறாக. தத்தெடுப்பு தான் லீகலாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்பதை புரியல. முக்கியமான 3-4 அம்சங்கள் நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க திரு தேவநேயன். ஒண்ணு, விழிப்புணர்வு கிடையாது, இது இல்லீகல் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அண்ட் இந்த நெட்வொர்க்கை வந்து அது மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, ஆனா அது பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கப்படுறதுல போன்ற பல்வேறு அம்சங்களை நீங்க சுட்டி காட்டியிருக்கிறீங்க. நன்றி இணைப்பில் வந்து பேசியதற்கு, பல்வேறு விஷயங்கள் குறித்து தெரிவித்ததற்கு.